பாஜகவுடைய தலைவராக இருக்கின்ற நயினா நாகேந்திரன் அவர்களும் தான் முதலாக இதை ஊடகத்தின் மூலமாக அறிவித்தார்கள். அடல் பிகாரி வாஜ்பாய் தலைமையிலான கூட்டணியில் அங்கம் பெற்ற திமுகவில் இடம்பெற்றிருக்கின்ற ஒரு கட்சி இப்பொழுது உங்களிடம் இணையப் போகிறது என்று சொன்னார். அப்படி என்று சொன்னால் அந்த ஒரே கட்சி மதிமுக மட்டும்தான். துரைக்கு மத்திய அமைச்சராக வேண்டும் என்ற ஒரு எண்ணம் இருந்தது. அது குறைந்தபட்சம் இப்போது பீகாரில் ராம்விலாஸ் பாஸ்வானுடைய மகன் சிராஜ் பாஸ்வான் அவர் வகித்திருந்த மத்திய அமைச்சர் பெர்டிலைசர் மினிஸ்ட்ரியை அவர் கொடுப்பதாக இருந்ததாகவும் அது குறித்த கடைசியாக நான் பங்கேற்ற நிர்வாக கூட்டத்தில் கூட இது குறித்து புலங்காகிதம் அடைந்து துரை பேசினார். எனக்கு மத்திய அமைச்சர் பதவி வரப்போகிறது என்று பத்திரிகையில் ஊடகத்தில் செய்தி வந்தவுடன் இதுவரையில் என்னை தொடர்பு கொள்ளாதவர்களாம் தொடர்பு கொண்டார்கள் என்று அவர் மகிழ்ச்சி பெருக்கோடு சொன்னதெல்லாம் நாடறிந்த ஒன்று. அவருடைய மனசாட்சியாக இருக்கின்ற சேலம் மாவட்டத்தை சேர்ந்த மகேந்திரவர்மன் என்ற மாவட்ட செயலாளர் கடைசியாக ஒரு ஊடகத்திற்கு தந்த பேட்டியில் கூட அவர் நீதிமன்றத்தில் உறுதியேற்பதை போன்று சத்தியமாக உறுதியேற்கிறோம், நாங்கள் பிஜேபியுடன் கூட்டணி சேருவோம் என்று துரையுடைய மனசாட்சி மகேந்திரவர்மன் சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால் ஒரு மாவட்ட செயலாளர் மூலமாக சொல்லி அதை வெளி உலகத்தில் ஒரு அரசியல் நகர்வுகளை மேற்கொள்கிறார்கள்.